வாங்க முடியுங்க. பெரிய புடிங்க நீ யார் வச்சு இந்த கேஸ் நடத்த நான் பாக்குறேன். ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தாலும் எதுவும் மாத்த. சும்மாலாம் வர மாட்டேன். ஆனா முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்டான்னு வையே, அன்னைக்கு தான் உனக்கு எனக்கு மொத்த ஊருக்கும் பொங்கல். போலீஸ்னா பயம் இருக்க கூடாது, வக்கீல்னா போய் இருக்க கூடாது, வாத்தியார்னா தப்பு இருக்க கூடாது, அரசியல்னா ஆசை இருக்க கூடாது, அதிகாரினா ஆணவம் இருக்க கூடாது, அடியார்னா அறிவு இருக்க கூடாது. இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரியர்ஸ் பிக்சர்ஸ். அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய பேன் பேஜாக இருக்குது. ஹீரோயினி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஷா. அதுக்கப்புறம் காமெடி வந்து யோகி பாபு. இப்படி பல நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து மிக பிளாக் பஸ்டர் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பழைய சூர்யாவை மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து இசை வெளியீட்டு விழாவில் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து வராங்க. ஒருத்தர் மேலே கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அவர் வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாரு. அவங்க வந்து வாய்தான்னு சொல்லிட்டு பணம் வந்து எக்கச்சக்கமாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து காசு வாங்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. அவங்க வந்து ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அதனால் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை அப்படின்னும் போது, அப்புறமா நீ இந்த கோர்ட்டில் எங்கேயுமே நீ என்னை தவிர யாருமே ஒன்று கேஸ் எடுத்து நடத்த மாட்டாங்க ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த அப்பாவும் பொண்ணும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அப்புறம் கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருப்புங்கிட்ட உட்காந்து அழுகும் போது தான் அப்புறமா அந்த கருப்பு சாமியே வந்து சூர்யாவை அனுப்பின மாதிரி ஒவ்வொரு விஷயமா நடக்குது. அப்புறமா சூர்யா போயிட்டு அந்த கோர்ட்டில் இவ்வளோ நாளாக நீ இல்லாமல் இருந்த இப்போ எப்படி வந்து அப்படின்றது அதுக்கப்புறமா 1 by 1 அந்த கேஸை வந்து நடத்தி இந்த கேஸ் எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் காமெடி எல்லாமே இருக்கிறதால இந்த படம் வந்து ரொம்பவே பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரசிகர்லேருந்து சூர்யா வீக்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து உண்மையாகவே வந்து பார்க்கணும்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சூர்யாவுடைய ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒரு தெரிவிட்டுங்க. கண்டினியூ நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.